5வது வெட்டிங் anniversary. சுவாசம் வந்து எனக்கு ஒரு ஹஸ்பண்டா கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து ஒரு கடவுளான கிஃப்ட் தான். நீங்க வாங்கிட்டு என்ன சொல்லுங்க இந்த சமையலை பார்த்து என்ன சொல்றீங்க? அப்ப நான் உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமே எனக்கு சாப்பாடு நல்லா இருக்கு. வெல்கம் டு ஜெலி பிளாக். நாங்கள் சார் எங்க நிக்கிறேன்னு சொன்னா எங்களோட புது வீட்டுல தான் நிக்கிறேன். வளமை போல என்னுடைய காணொலியின் தொடக்கத்துக்கு முன்னாடி அதாவது வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றது. அந்த வகையிலே வந்து இன்றைய தினம் ஜூன் மாதம் 24 2025 யாரெல்லாம் பிறந்த நாள்ல எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் ஜூன் 24 ஒரு ஸ்பெஷல் டே. அதாவது வந்து நேற்று தினமே சொல்லியிருந்தேன் நான் வந்து எங்களுக்கு வெட்டிங் anniversary வந்து அந்த வகையில வந்து இன்றைய தினம் எங்களுடைய 5வது வெட்டிங் anniversary. ஸோ அப்ப நான் வந்து வளமையாக ஜோலி பிளாக்கால நான் தான் தனியா காணொலியில எடுக்கிறது கூட சுவாசம் போற வழியில வேலை திட்டங்கள் அந்த மாதிரி போனாடி இன்றைய தினம் வந்து ஸ்பெஷல் டே நாடி நான் சொல்லிட்டேன் வந்து என்னதான் வேலை எப்படி இருந்தாலும் நீங்க போகவே கூடாது. இது என்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லாமே சுவாசம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் உண்மைக்குமே ரிக்வெஸ்ட் சொல்ல வேண்டாம். உண்மைக்குமே எவ்வளவு முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய இன்றைய நாள்ல சந்தோஷத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றதுக்காமைய பாத்தீங்கன்னு சொன்னா வெளியிலேருந்து வந்தது அதாவது என்னோட அந்த அம்மாவிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா நாங்க சந்தை போயிட்டு இன்னைக்கு சமைக்கிறதுக்குரிய போலன்னு சொல்லிட்டு என்னோடதான் இன்னைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பாக்குறீங்க அங்க ரெண்டு காணொலியை தொடங்கி இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சர்ப்ரைஸ். இருந்தாலும் வந்து 2 பேருமே இந்த ஜோலி பிளாக்ல ஸ்பெஷல் டேக்காக வந்து நாங்க நிக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான நாள். ஸோ உண்மைக்குமே வந்து திருமண பந்த உறவு என்பது சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருமணம் என்பது இருமணம் சேர்ந்ததுன்னுட்டு 5 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க இப்படி எல்லாம் நினைக்கிறேன் எங்களுக்கு யாரெல்லாம் கணவரா வந்து அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில வந்து உண்மைக்குமே சுவாசம் எங்களுடைய வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனாலும் வந்து கல்யாண வாழ்க்கை 5 வருடம் அதாவது வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கு கொரோனா டைம் தான் எங்களுடைய கல்யாணங்களோட நடந்தது. 5 வருடம் அப்படி கடந்ததுலே தெரியல. உண்மைக்குமே சந்தோஷமான வாழ்க்கை. இதுவரைக்கும் நாங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான ஒரு பிளஸிங்கா சில விஷயங்கள் நடக்காட்டாலும் நாங்க வந்து ஒரு கணவன் மனைவியா நல்ல ஒரு புரிந்துணர்வோட நல்ல ஒரு சமாதானமாக சந்தோஷமா கடவுள் வந்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. அண்ட் வந்து இதுல வந்து ஸ்பெஷலா சொல்லணும்னு சொன்னா இந்த வருஷம் எங்களோட வெட்டிங் டே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட புது வீட்லயே வந்து 5வது வெட்டிங் anniversary வந்து அந்த பெரிய அளவுல இல்லாட்டாலும் வந்து 2 பேரும் இந்த நேரத்திலே நாங்க நிக்கிறோம் சமைச்சு சாப்பிடுறது. அது மட்டும் இல்லாம ஒரு சில ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இப்பவும் சொல்றேன் சர்ப்ரைஸ். அது வந்து நீங்க எஸ்எஸ்சி பிளாக்ல பார்க்கலாம். கடவுள் கொடுத்த வரம்னு சொன்ன மாதிரி சுவாசம் வந்து எனக்கு ஒரு ஹஸ்பண்டா கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து ஒரு கடவுள் வந்து கிஃப்ட் தான். அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இன்று நான் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வெட்டிங் டேக்காக வந்து நான் ஸ்பெஷலா வந்து ஒரு சில சமையல் எல்லாம் சமைச்சிருக்கிறேன். அதையும் வந்து உங்களோட பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ஒரு வளமைக்கு மாறான விஷயமா தான் நடக்கும். அதெல்லாம் தொடர்ச்சியா பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் எங்களுடைய வெட்டிங் டே. அதாவது வந்து 5 வருடங்களுக்கு முன்பாக என்னில பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய மாற்றம் என்ற மாதிரிலாம் இருக்காது. சொன்னா நான் அப்பவும் சரி இப்பவும் சரி சுபாஷ் தான் கொஞ்சம் பெற்ற ஆயிட்டேன். ஸோ பாத்தீங்களா இன்னைக்குமே என்ன சொல்றது தேவன் நினைத்த மன்னன் இருக்காதுப்பான்னு சொன்ன வசனத்துக்காமைய
இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றனாலே இன்னைக்குமே எங்களுக்கும் அந்த சுவாசுக்கு நானும் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு பெரிய வரதான். ஓகே, இருந்தாலும் இன்னும் அவருடைய வாயாளி ஒரு சில வார்த்தைகளையும் சொல்லலாம். மற்றது ஸ்பெஷல் அண்டைக்கு என்னெல்லாம் சமைச்சிருக்கிறோம், அது மட்டும் இல்லாம இன்னும் செய்யறேன் பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தினம் சுவாசுக்கா நான் ஸ்பெஷலா சமைச்சது. அதாவது முழுமையா சமைக்கிறதா இருந்தாலும் அந்த அவர்கள் விருப்பப்பட்டு நாங்க என்ன அது செய்து கொடுக்குறோமோ அதை ஸ்பெஷலான்னு சொல்லணும். அப்படி பாருங்க, இன்றைக்கு நான் சுவாசுக்காக என்னெல்லாம் சமைச்சு வச்சுக்கொண்டு பார்க்கலாம். சுவாசுக்கு சோப்பு பச்சரிசி சோறு இருக்குல்ல, அதுலேயும் நல்ல ஒரு புலப்பதமான சமைச்சு அது ரொம்ப பிடிக்கும். அப்ப அதனால இன்னைக்கு அவர் விருப்பமா செஞ்சிருக்கேன். நான் இதனால நான் உங்களுடைய வெட்டிங் அண்ட் சுவாசுக்கு பிடிச்சதான முழுக்க சமையல் எல்லாமே நான் சமைச்சு வச்சிருக்கேன். பாப்போமா, பச்சரிசி சோறு சமைச்சு வச்சிருக்கேன். மற்றது பாருங்க நல்லொரு முரல் மீன் குழம்பு வதக்கி வச்சு நான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வெந்தயங்கள்லாம் போட்டு வடிவா வதக்கி வச்சா சோப்பு பச்சரிசி சோறுக்கு சொல்லுவார், அதோடய சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு முரல் மீன் குழம்பு, அப்புறம் பருப்பு சமைச்சு வச்சிருக்கேன், வல்லார சம்பல், முட்டை அவியல், அப்புறம் 2 வகையான மீன் பாத்தீங்கன்னு சொன்னா பொரிச்சு வச்சிருக்கேன். அதோட வாட்டர்மெலன் பாத்தீங்களா. பாத்தீங்கன்னு சொன்னா சுவாசுக்கா நான் சமைச்ச சமையலையும் பார்த்துருங்க. நான் இன்னும் கூப்பிடல, நீயாச்சும் கூப்பிடுவோம். ஓகே, சாப்பாடெல்லாம் ரெடி, வாருங்களா. உங்களைத்தான் வாங்க. சிரிச்சு கொண்டே வேறாரு. எப்படி நீங்க நினைச்சீங்களா இன்னைக்கு சமையல் ஏதாவது ஸ்பெஷல் சொன்னா வச்சு இருக்காண்டு? அப்படியா இல்ல, இது முழுக்க முழுக்க உங்களுக்கு பிடிச்சதான சமையல் எல்லாமே செஞ்சிருக்கு. நீங்க வாங்கிட்டு என்ன சொல்லுங்க. அப்ப இந்த சமையலை பார்த்து என்ன சொல்றீங்க? நல்லா அதோட கலர்ஃபுல்லா இருக்குது, சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள் அப்படின்னு பிங்க் அந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டே, அதாவது எங்க வெட்டிங் டே. 5 வருஷமா இதுங்க நான் திருமணமாய் இப்ப மாதிரி இருக்குதா? 5 வருஷம் என்னுடைய கைப்பக்கத்துல சாப்பிட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட்ல நீங்க சாப்பிடுறது உண்மையே சொல்லணும். சரி, மக்கள் எல்லாம் பார்க்கிறேன். முதல்ல தெரியாது, நான் பழக்கிறேன். உண்மைதான். அது என்ன சொல்ற, மெயினா மீன் வெட்ட தெரியாது, மீன் வெட்ட தெரியாது, மீன் சமைக்க தெரியாது. 3 நாள் சுவாசனை கேச வாங்கி கொண்டு கொடுத்தாயோ, இது எனக்கு பயமா இருக்கு, படிச்சிருமோன்னு இதெல்லாம் என்ன செய்யறோம், ஓட்ட போட்டு அங்கால கீழுக்கு அங்கெல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பயிற்சியில அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடுமையான ஒரு இதை குறிச்சு பயிற்சி எடுத்தோம்னா அது எல்லாத்துலயும் பண்ணணும். வேலையிலயும் சரி, சமையல்ல, நீச்சல்ல, ரன்னிங்ல எல்லாத்துலயும் கடுமையான பயிற்சி தான் இலவான முறையில வருங்காலத்துல வைக்கும். அதை மைப் பண்ணி கொஞ்சம் இது உண்மையுமே வளமையா ஸ்டாண்ட்ல சாப்பிடுறதுக்கு இப்ப என்னுடைய கைப்பக்கம் ரொம்ப பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு. அதான் உங்களுக்கு விருப்பம். பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு குழந்தைனாலும் சாப்பிடுவார். ஆனா முட்டு 14 தான் கல்லியே விட்டுவார், சாப்பிட மாட்டேன். அதே மாதிரிதான் உப்பிலே நீங்க என்ன சொல்லுங்க. அப்போ மனுஷருண்ட மெயினா சாப்பாடு தான். சாப்பிட்டோம் மிருகங்களோ எல்லாரும் சாப்பாடு தான் நமக்கு. அந்த அதுக்குத்தானே உழைக்கிறோம், ஓடுபட்டு அது இல்லை என்றாலும் ஒரு 2-3 நாள் இல்ல 10 நாள் சாப்பாட்டே அது சரி இல்லாம போயிடும். அப்ப சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சுதான் சாப்பிடுவோம். இப்ப உண்மையிலே அவங்க பாக்குற நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பீங்க. அப்படி என்றால் இப்ப சொர சோறு விட நல்ல குழைச்சிருக்கிற சோறு விட மீன் குழம்பு நடுவில் விட்டு குழைச்சு சாப்பிட்டு மீன் குழம்புக்கும் அந்த குளகுளன்ற சோறுக்கும் தான் செட் ஆகும். ஒருக்கா சாப்பிடல போதும் என்று சொல்ற, இல்ல இன்னும் கொஞ்சம் போதும்னு சொல்ற வைக்கும். அதே மாதிரி அந்த மீன் குழம்புல புளி முன்னு பிடிக்கும், அது ஒரு டேஸ்ட்.
அது வேற மீன் குழம்பு, இது வேற மீன் குழம்பு. புளியெல்லாம் கூட இருக்கக்கூடாது. அதை பார்த்து நீங்க சாப்பிட்டு பார்த்து நான் சொல்லுவேன் தானே எப்படி இருக்கேன். உண்மையாவே முதல் ஆரம்பத்துல கூட அவருக்கு கொஞ்சம் தெரியாது. இப்ப எங்கள்ட்ட சவரங்கள் எடுத்துக்கொண்டா நல்லா சமைக்கக்கூடியவங்க இவங்களோட அம்மா, அடுத்து பெரிய அக்கா, சின்ன அக்கா. மற்ற சரி உண்மையிலே பயிற்சி தந்தாலும் இப்ப அப்படி உங்களுக்கு வந்து வகை வகையா சமைச்சு தரேன்னு சொல்லிக்க அது அதை பற்றி நினைக்கிறீங்க. அப்ப நான் உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமே. இல்லைன்னு சொன்னா இல்ல அப்படி இல்ல, மனதார சொல்லணும். மனதார தான் நான் எப்பயுமே பேசுறேன். இப்ப என்னென்றால் இன்றைய தினம் பின்னர் தான் வெளியிடம் நான் சாப்பிடுறேங்க. பெருசளவுல நாங்கள் செய்கிற எல்லாருக்கும் எங்களோட கம்யூனிக்கெல்லாம் சொல்லி செய்த நாங்கள் நிறைய பேருக்கு சமைச்செல்லாம் கொடுத்து, அடுத்தது இன்றைய தினம் சார் உண்டு சவரங்களுக்கு சொல்லி அதோட அவைக்கே தெரியும் காலமேலாம் எடுத்து நிறைய பேர் வாழ்க்கை பின்னேறும் பிறகு அது ஒரு ஃபங்க்ஷனா என்ன செய்ய போறீங்க? அப்படிதான் சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேன் சொல்லவே சொல்ல மாட்டேன் என்ன செய்ய போறோம் என்பதை சொல்ல மாட்டேங்க. சரி, இப்ப நாங்கள் நிக்கிறதாக்கள் சாப்பிடலாம். இப்ப என்ன சொல்றோம் சமைச்சு கொடுத்து சாப்பிடறது வந்து சந்தோஷம் தானே. சந்தோஷம். அப்ப சாப்பிட போறோம். சாப்பிட்டு சாரு இந்த சமையல் கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். அடுத்தது ஏனென்றால் ஸ்பெஷல் அன்று நான் சொல்ல இயலாது. ஏன் சொல்லுங்க, வளமையா இப்படித்தானே செய்யறீங்க. சமைச்ச வீடியோ பார்த்தா அதே இதே மாதிரி அதே மாதிரிதான் இருக்கு. நீங்க வெள்ளார சமையல் சாப்பிடு உங்களுக்கு தெரித்தானே. சரி, ஸ்பெஷல் ஒன்று இல்ல. நீங்க சொல்லணும் என்னன்னா உங்க ஆரோக்கியத்துல அக்கறை உள்ள ஒரு மனைவி கிடைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவோம். ஏனென்றால் வளமையா இப்படித்தான் சமைக்கிறவங்க. இப்ப பாக்குறாங்களுக்கு தெரியும் நிறைய சமையல் வீடியோக்கள் ஒவ்வொரு கலர்ஃபுல்லா இருக்கும். சமையல் சுவை என்றதை விட கலர்ஃபுல்லா இருக்கு. பீட்ரூட் என்றா அப்படியே நிறங்களை செலக்ட் பண்ணுவான். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நான் சாப்பிட சமையல் இருந்தா பார்க்க பயங்கரமா விருப்பம் எனக்கு. அப்படி கலர்ஃபுல்லா இருக்குது, டேஸ்ட் அப்படியே நானும் ஐயோ கலர்ஃபுல்லா அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்து சொல்லி அப்படித்தான் கதை கதைக்க என்னுடைய ஆரோக்கிய சமையல் எப்படி என்ன சுவாசம் வந்து இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா கொலஸ்ட்ரால் இல்ல, ஹெல்த்தியான உடம்பு தான் உங்களுக்கு. அது மாதிரி நானும் வந்து சிறுமையா இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் கிருபியால மேந்தது ரத்தம் இல்ல. அப்ப எங்களுக்கு இல்ல, எங்களோட உணவு பழக்கத்தாலதான் நாங்க வந்து எந்த நோய் நொடியும் என்று இருக்கிறோம். இதே நான் பொறுத்தவரை என்ன சொல்ல பெருசா ஆடம்பரமா கொண்டாடணும், பெரிய கிஃப்டுகள் தான் எங்களுக்குள்ள பரிமாறி அதெல்லாத்திலும் தாண்டி இந்த நேரத்திலேயும் வந்து இந்த நேரத்தில் நாங்க 2 முறை நிக்கிறோம். மற்றது வந்து விரும்பினதை வந்து சாப்பிடறோம். கடவுளால இது எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டா இந்த நேரத்துல நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படித்தானே? ஐயோ பாத்தீங்களா பசியும் மதிய நேரம் கொண்டு போய் மேசையில வச்சுட்டு போட்டு சாப்பிடுவோம். குழம்பு பருப்பு சாப்பிடுவோம். சமைச்சு முடிஞ்சது வெள்ளம் இல்ல வழியில என்ன சத்தம் காணவே இல்லையே. அப்ப நீங்க தான் பெருமாள் போயிருக்கோம். என்ன நல்ல விஷயம். இதுல இருங்க நாங்க இருப்போம். இன்னைக்கு எங்களுக்கு போட்டு பாத்தீங்க சோற குளிய விட்டுட்டாரு.
இல்ல உங்களுக்கு அதான் அப்படி செஞ்சேன். நான் இருக்கு எனக்கு இந்த சமையல விட அழகா போட்டு தர்றேன். இதை விட வேற என்ன வேணும்? ஆனா மற்றபடி குலையாது. அப்பயே என்ன அப்படி சொல்றீங்க பிடிக்கும்? ஏன் அப்படி இத்தனை தடவை உங்களுக்கு குழஞ்ச சோறு செய்யுது விருப்பம் என்ன? வண்டியில நாங்க என்னென்ன சாப்பிடுறாங்க இதுதான் எங்களுக்கு. நெல் இருந்தால் நாங்க முன்னில இருந்து நெல் அறுவடை செய்து நெல்லை அறுவடை செய்து வீட்டாணி வைக்கும். ஒரு மூட்டையை கொண்டு போய் ஒரு மூட்டையை கொண்டே குத்தி வச்சா காணும் கொஞ்ச காலத்துக்கு. அடுத்தது என்ன ஸ்பெஷல் என்றால் உப்பு போடுறது இல்லை. சோறு விதைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்க அப்படிதான் சாப்பிடணும். பாருங்க எனக்கு சாப்பாடு போறாரு. எப்படி இந்த சாப்பாடு வந்து இந்த புரிந்துணர்வு என்னோட புரிந்துணர்வு பாப்போம். சரி அதே பாப்போம். என்னை பற்றி புரிந்தவருக்கு எனக்கு சாப்பாடு பரவாயில்லையா? நல்ல புரிந்துணர்வு. மீன் சாப்பிடுவா. தங்கி நல்ல மீன் நல்லா வந்து உங்களை தான் பிடிக்கும். சோத்துல குழம்பு ஊற்றுங்க. பொரியல் இருக்கு நடுவில் மீன் இல்ல இங்க ரொம்ப இலையே இல்லாம இருக்கு. எல்லாரும் நான் சாப்பிடுவேன். திருப்பி நீங்க போட்டு சாப்பிடலாம். எங்க நீங்க மைனஸ் பாயிண்ட் வேண்டிடுவீங்களோட பார்த்து நான் சாப்பாடு வரல. பரவாயில்ல. அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பிளைன் தானே. ஓ அடுத்தது பிளஸ் பாயிண்ட் வேண்டிட்டீங்களா? புரிந்துணர்வு இருக்கு. பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. சரி நீங்க போடுங்க. நாங்க உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். பச்சை அரிசி சோறு இதுதான் டெய்லி சாப்பிடுறாங்க. முன்னின காலம் வண்டியில எனக்கு தெரிஞ்ச வெந்நீர் இப்ப வரையும் கூடுதலா என்றால் நாங்கள் முதல் இருந்த காலத்துல சாப்பாட்டுக்கு பஞ்சம் பண்ணி இல்லை. சோறு அரிசி இருந்தா அரிசி இருந்தா சரி இல்லை. எல்லாரும் இருக்கும் விளக்குறதானே எப்படியும் அதோட மேலே இறைச்சி வகை குறைவே இல்லை. குறைவில்லை. அடுத்தது கவுப்பி கடலை அதற்கு பிரச்சனை இல்லை. மழை காலம் இருக்கும். மீனுக்கு பிரச்சனை இல்லை. வடிவாக சாப்பிடுவோம். நல்ல வடிவாத்து மீன் குளத்து மீன் எல்லாம் பிடிச்சி வகை வகையா சாப்பிடுங்க. வெண்ணி சொல்லுவோம். வெண்ணி மென்சவும் நல்ல ஒரு ஹெல்த்தியானாக்கள் குட்டி பிள்ளைல நல்ல வடிவா கம்பீரமாவே அரிசி இருந்துட்டால் கொண்டு போறாங்க. தூண்டில கொண்டு போனா சரி பெரிய பெரிய மீன் பிடிச்சுக்கொண்டு வந்து அதே மதியத்துக்கு இடையில இப்ப கறியோட வாரம் அப்ப நல்லா பவுனிக்குளத்து மீன் வந்து நல்ல சுவர். பவுனிக்குளத்து மீன் உண்மைக்குமே முட்டை. ஓகே சாப்பாடு பாருங்க. நான் அதுக்கு சாப்பிட வளர்க்கிறேன். புளி குழம்போட குழஞ்ச சோறும் வெளிய சாப்பாடுல வந்து கையெல்லாம் கலந்து கொண்டிருக்கு. நல்லா இருக்கு. வெள்ள சோறு அதெல்லாம் என்ன சொல்லுவோம் உடம்புக்கு எல்லாம் கீட்டான நல்லா
பச்சை மஞ்சள் எல்லாம் கலர்ஃபுல்லான சாப்பாடா சமைச்சானா அதே மாதிரில பார்த்தோன்னா ஆசை வேறும் சாப்பிடணும் போல இருக்குது. அதை வந்து சாப்பாடு ருசிச்சு சாப்பிடணும். நல்லா இருக்கும். ஓகேங்க. பையன் எப்படி இருக்கு சாப்பாடு? குழம்பு வெங்காயம் இப்படி வைங்க அப்படி சாப்பிட்டு. அப்ப இலவகையை பற்றி சொல்லவே இல்லை. வெண்ணில இலவகை தட்டுப்பாடம் பூசணிக்காயில கூட முண்டி சாப்பிடுறது குளத்துக்குள்ள ஒரு இருக்கு. என்னன்னா விளைச்சல் தலையிலிருந்து வாங்க முடியும். அது 20 அது ஒவ்வொரு கம்பெனியா அப்படி தண்டு பண்ணி ரூபாய் இடம் சுத்தமா இருந்தா தெரியாது சாப்பிட முடியும். இந்த தண்ணி வைக்கிற கீரை கட்டல ஆடு மாடு தான் சாப்பிடும். இங்க மாடு பேப்பர் சாப்பிட்டு பார்த்தா எங்க இருக்க மாடு காஞ்சி போயிருக்கீங்க. அதான் என்ன சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் உண்டாயிட்டு முதல் தான் அது வித்தியாசம் இருந்தா இப்ப எல்லாம் உண்டுதான் எல்லாம் உண்டு என்றால் இப்போ கொஞ்சம் மாறாம இருக்குது. மற்றபடி எல்லாம் உண்டு. அங்கேயும் புராய்லர் வந்துட்டு புராய்லர் கோழி என்ன என்னன்னு தெரியாது. ஆனா மெனில கேஎஃப்சி சிக்கன் இல்லை. கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டோம்னா யாழ்ப்பாணம் தான் வரும். வெண்ணிவாழ் மக்கள் பையன் வந்து 10 வருஷம்னா சாப்பாட்டுக்கு வைக்கப்படாத. நான் வந்து கவர்மெண்ட் இல்ல ஒரே போட்டு சாப்பிடுறேன். ஏன்னா இன்றைக்கு எனக்கு பரிமாற முழுக்க நீங்க தான் குழம்பு கொடுங்க காணும். வெள்ளாடு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது வெள்ளாடு சம்பல் என்ன வருஷத்துல ஒரு நாள் தானே பாத்தீங்க. இல்ல இல்ல அப்ப விருப்பம் எல்லாம் செய்றீங்க. சந்தர்ப்பம் அந்த கேள்வி எல்லாம் அப்படி இருக்கு மக்களுக்கு. உடம்பு போயில எப்படின்னு மொழிக்கிட்டாச்சு போறதுக்கு. நான் தான் பையன் கூட நிக்கிறேன். நினைக்கிறீங்க வெளியில போல இந்த வேலையானு செய்யவே இல்லை. எல்லாரும் அப்படியே பச்சையாவே இருக்கு சம்பளம். பச்சை வெள்ளாரையே சாப்பிடுறோம். வெட்டி போட்டது பச்சை அரிசி சோறு மீன் குழம்பு தலைவில சூட மீன் பொரியல் வைக்கிறோம். அதோடய சோறு சாப்பிடணும். அப்படி ஒரு தனி டேஸ்ட். சாப்பிட்டா அப்படி வேர்க்கும். பின்னேரம் என்ன ஸ்பெஷல்? நீங்களும் கேக்குறீங்க ஆனா நான் சொல்ற மாதிரியே இல்லை. அப்படித்தான் இருப்பாங்க. என்ன சொல்றாங்க? பந்திக்கு முந்தோம் சண்டைக்கு பிந்து. என்னது
சாப்பாடு சூப்பராக இருக்கு. நான் முதல் சொன்ன மாதிரி தான் பெண் எக்ஸசலாக தான் இருக்கும். இந்த நேக்கெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு வகை வகையாக சாப்பாடு இருக்குது. மற்றபடி அவர்கள் சமைச்சிட்டாங்கன்றால் இந்த மதியத்தோட சாப்பாடு முடிஞ்சிடும். அந்த அளவாக தானே நம்ம முடிஞ்சிடும். நம்ம மதியத்தில் சரி இந்த 5 மிளகா சாப்பிட்டு முடிஞ்சிடும். அடுத்தது என்ன பருப்பு இருக்கும், சோறு கொஞ்சம் இருக்கும். இந்த அளவாக தான் சமைப்பாங்க. அதை கொஞ்சம் வித்தியாசமாக வகை எல்லா இதிலும் இருக்கு வேணும் வந்து சமைப்பாங்க. அது ரெகுலராக அப்படித்தான். அதே இன்றைய தினமும் அதே சுவையோடு சமைச்சிருக்கிறாங்க. நன்றி நன்றி. கடுமையாவே இருக்குது. சாப்பிட்டா இப்படி வேர்க்கணும். வேர்க்கிறதா நான் பழம் சோடையில் எல்லாம் இல்ல விளக்கம் எல்லாம் சொல்றேன். அது நல்ல தடிமன் காய்ச்சல் வந்தால் கூழ் குடிக்கணுங்க. கூழ் மீன்கள் வாங்கி பிளாப்பட்ட மரடுக்கிழங்கு பைத்தங்கள் எல்லாம் போட்டு கூழ் காய்ச்சணும். அப்படி கூழ் காய்ச்சி குடிக்க எப்படி முகமெல்லாம் பேர்த்து அப்படி முகத்துலேருந்து விடுவோம். ஒவ்வொரு சாப்பாடும் ஒரு முறை கூழன்னு தான் நான் சொல்லிட்டீங்க. உண்மைக்குமே பென்னி மக்கள் இந்த கூழ் காய்ச்சலுக்கு ஒரு வேற லெவல். உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு. நான் வந்து எத்தனை தடவை வந்து இங்க ஜாழ்ப்பாணம் வந்து இங்க குடிச்சிருந்தாலும் பென்னியில வந்து யார் கூழ் வச்சா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு. உண்மையா மறக்காம இருக்கு. கூழன்னால எனக்கு வெண்ணில குடிச்ச திருப்தியா இருக்குது. அப்படி அதுதான் வேர் நான் சொல்ல வரேன். அந்த வேர் வேறு பற்றிதா கூழ் குடிச்சா அப்படி இருக்கணும். சாப்பிட்டா இப்படி வேர் போடும். வேறுங்க வேதிக்குள்ள இருந்தாலும் சாப்பிடுவாங்க. வேர்க்காது நீங்க சொல்லிட்டீங்க. சந்தோஷம். வேற என்ன சாப்பிடும்? எனக்கும் நல்ல சந்தோஷம். வந்து இந்த நாள்ல வந்து ஒரு ஆள் ரெண்டாலும் நாங்கள் அந்த வெட்டிங் டே சாப்பாடுல வந்து கலந்து கொண்டது வந்து சந்தோஷம். என்ன சொல்றது, கல்யாணம் வீடியோ பார்த்தாங்க சேர்வக்காக கல்யாண சாப்பாடு கயிறு மட்டும் பாத்தீங்களா? எப்படி எப்படி பாத்தீங்களா இருந்து சாப்பிடுறதுன்னு சொல்லி அப்ப எங்களுக்கு சந்தோஷம். ஆடம்பரம் இல்லாட்டாலும் வந்து நான் ஏற்கனவே ஸ்டார்ட்லேயே சொன்னது போல வந்து எளிமையான சமைச்சிருந்தாலும் ரெண்டு பேருமா ஒரு மற்றது வந்து என்ன சொல்ற கணவன் மனைவி உறவுன்னு சொல்ல ஒரு புரிந்துணர்வோட வாழ்றதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கை. இதைத்தான் இந்த சிறப்பான நேரத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. நல்லாவே இருக்குது. நானும் வந்து இதோட முடிச்சு கொள்ள போதும் என்ன சொன்னாங்க. இனிமே நாங்கள் பின்னேற டைம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சொல்ல மாட்டேன்னு ஆனாலும் இறுதி வரையும் நான் சொல்ல போறது இல்லை. சந்தோஷமான ஒரு நாள் இருக்கு. அதனால வந்து வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணின அனைவருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கொண்டு சந்தோஷத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன். சந்தோஷம் சந்தோஷம் தான் இனி இல்ல சந்தோஷம் பாத்தீங்களா? ஓகே, அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொண்டு எங்களோட மாலை நேர நிகழ்வுகளுக்கு நாங்க தயாராக போறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கவனிச்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்களை நிறைய பேர் எங்களை வாழ்த்துவீங்கன்றதையும் கண்டிப்பா வந்து நல்ல உள்ளவங்களோட யாரெல்லாம் வாழ்த்துறீங்களோ அவங்களுக்கும் வந்து எங்களுடைய அட்வான்ஸா நானும் வாழ்த்து சொல்லி இருக்கிறேன். ஓகே, பாய். பாய் சொல்லுங்க. பாய். நன்றி.